அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக அவங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த காலை பொழுதுல ஒரு பேட் நியூஸ் தான் நான் கொடுக்க வந்திருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு வீடு எல்லாருக்கும் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியை தான் இந்த தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. பல கோரிக்கைகள், பல நல்ல விஷயங்கள்லாம் ஏற்றி தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. ஒரு பகிரங்கமான ஒரு பரபரப்பான இன்னும் சொல்லப்போனா மக்கள் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சரை சொல்லியிருக்கிறேன், மின்துறை அமைச்சர் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுடைய டான்ஜெட்கோங்கக்கூடிய மின் பகிர்மான காலம் மூலமா நிறைய இழப்பு வர்றதுனால மக்கள் இந்த சுமையை ஏத்துக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நச்சுன்னு ஒரு கொட்டு போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுத்து பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. அதாவது காலையிலேயே ஒரு பேட் செய்தி வந்துருச்சுன்னு காலையிலேயே சொல்றேன் இல்லையா, மின் வாரியமாக இருக்கக்கூடிய மின் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை தான் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. 16/7/2024. ஏன்னா ஒரு பக்கம் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு பணம் கொடுக்குறோம், ஒரு பக்கம் கலைஞர் மகளிர் உதவி திட்டத்துக்கு பணம் கொடுக்குறோம், ஒரு பக்கத்துல சிற்றுண்டி கொடுக்குறோம், இலவசமாக பஸ் பேருந்து இலவசமா மகளிருக்கு நாங்க கொடுக்குறோம், இன்னும் சொல்ல போனாக்கா புதுமை பெண் திட்டத்துல பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே, எல்லாமே சரிதான். 100 யூனிட் இலவசமா கொடுக்குறோம், கொடுத்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாசம் மாசம் நீங்க தமிழ்நாடு அரசு ரீடிங் எடுக்கணும்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கலங்க. தமிழ்நாடு மக்கள் கேட்கறது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையா வச்சிடறோம். சரி, ஓகே. இப்ப என்ன விலைவாசி உயர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த கத்திரிக்காய் குறைஞ்சா மாங்காய் உயருது, மாங்காய் குறைஞ்சாக்கா தக்காளி உயருது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை இப்ப இருந்துகிட்டு இருக்கா இல்லையா? சொல்லுங்க தமிழக மக்களே, எல்லா விலைவாசி எப்படி இருக்கு பாருங்க. டாப் லிஸ்ட்ல இருக்குது. எதை எடுத்தாலும் 40 ரூபாய்க்கு மேல. தக்காளி இன்னைக்கு 60 ரூபாய் விற்கிது, உருளைக்கிழங்கு 70 ரூபாய் விற்கிது, கத்திரிக்காய் 50 ரூபாய் விற்கிது, வெண்டைக்காய் 50 ரூபாய் விற்கிது. எல்லாமே இன்னைக்கு 500 ரூபாய் எடுத்துட்டு போனா அரை பை கூட நம்ம எடுத்துட்டு வர முடியலைங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது இப்ப கொடுக்கக்கூடிய இந்த உதவித்தொகை 1000 ரூபாய்ங்கிறது ஒரு நாளைக்கு கூட நமக்கு காணாது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும்போது மின் கட்டணத்தை உயர்த்திருக்கீங்களா ஐயா, இப்படி எல்லாம் செய்யறது நியாயமா அப்படின்னு நான் சொல்லல. தமிழக மக்கள் சொல்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய நேபர்ஸ், அண்டை அயலார்கள் எல்லாம் சொல்றது அடிப்படையில என்ன உயர்த்திருக்காங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 16/7/2024 1/7/2024 இது ஏத்தப்பட்டதா சொல்லிட்டு கணக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு 16ஆம் தேதி 1/7/2024 முதல் மின் கட்டணம் உயர்ந்துடுச்சு. அதுல இருந்து ரீடிங் இப்ப இனிமே எடுக்கக்கூடியவங்களுக்கு 1/7/2024 கணக்கு எடுத்துக்குவாங்க. சரி, ஓகே. இப்ப என்னங்க அப்படி பிரச்சனை வரும்னாக்கா, 100 யூனிட் இலவசம் கொடுத்தவங்களுக்கு அது இருக்கு, அதுக்கு மேல வாங்குறவங்களுக்கு, யூஸ் பண்றவங்களுக்கு, நுகர்றவங்களுக்கு இந்த கட்டணம் பொருந்தோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. குடிசையில இருக்கிறவங்களுக்கு, ஒரு விளக்கு உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. இலவச விவசாய பம்பு செட்டு வச்சிருக்கவங்களுக்கும் இந்த மின் கட்டணத்துல உயர்வு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. 1/7/2024 ஏற்பட்ட மின் கட்டணத்து உயர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 400 யூனிட்ல இருந்து மேல யூஸ் பண்றவங்களுக்கு 4 ரூபா 60 காசா இருந்தது, 4 ரூபா 80 காசா ஆக்கியிருக்காங்க. 401 இருந்து 500 யூனிட் வரல யூஸ் பண்றவங்களுக்கு 6 ரூபா 15 காசா இருந்தது, 6 ரூபா 45 காசா இருக்கிருக்காங்க. சோ 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 8 ரூபா 15 காசா மாத்திருக்கிறாங்க. ஏற்கனவே 8.15, இப்ப 8.55. சரி, ஒரு 40 காசு தான் 50 காசு தான் கூட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா 50 காசுங்கிறது அவங்களுக்கு மாதம் வருமானமே 8 கோடியில இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில விலைவாசி உயர்வுல இதெல்லாம் தேவையா? நாட்டு மக்களுக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவம் கொடுத்தாவே பஞ்சம் தெரிஞ்சிருங்க. இலவசமே எதுவுமே நமக்கு மக்களுக்கு எதுவுமே தேவையில்லை. உழைச்சு வாழக்கூடிய தமிழர்களை இப்ப உழைக்காம வீட்டுல இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் உதவித்தொகை செய்யறேன், அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு விலைவாசி ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்குது. இவங்க இலவசமா கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குப்பனு சொல்றான், சுப்பனு சொல்றான், சாதிக்கு சொல்றான், ஜெனிஃபர் சொல்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெர்னாண்டஸ் சொல்றாரு. எல்லாமே சகோதரர்களா நம்ம கிட்ட இருந்து கடத்தலுக்கு போனாக்கா இதெல்லாம் செய்தியை வாங்கி யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த செய்தியை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையா வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிற அடிப்படையில தான் உடனே சுட சொல்லியிருக்கேன். மக்களை நம்ம சொன்ன அந்த பேர்ல உள்ளவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய அதாவது சோகத்தை, வருத்தத்தை, மகிழ்ச்சியை எங்களோட ஷேர் பண்ணணும்னா கமெண்ட் விவரமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது காலையிலேயே இந்த சோக செய்திங்கிற விஷயத்துல தமிழ்நாடு அரசு விலைவாசியை உயராம பாத்துக்கணும், இது மாதிரி மின் கட்டணத்தை வசதாம பாத்துக்கணும். எல்லா வழியும் உயர்ந்துருச்சுங்க. சாதாரணமா சாதாரண மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையில இருக்கு. வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. நீங்க அதிகப்படுத்தணும்னு, வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணும், அதை பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசும் சரி, இந்திய கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு மக்கள் கேட்கறத இந்த வீடியோ மூலமா தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய கவர்மெண்ட்டுக்கும் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கணும் நண்பர்களே. ஒரு பக்கம் கண்டிப்பா விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்க சூழ்நிலை மின் கட்டண உயர்வு
பெரிய சுமதான் அப்படிங்கிறத நானும் உணர்ந்திருக்கேன், நீங்களும் உணர்ந்திருக்கீங்கிற அடிப்படையில தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைப்போம், மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையா வச்சிருக்கேன். இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபண்டாஸ்டிக்கான வீடியோ பார்க்கணும் டிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தா சரி, நீங்களும் நானும் ரிலேஷன்ஷிப் ஆகணும்னா டிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்க நன்றி.